السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العلي العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நல்லவர்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நலோட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மீண்டும் மீண்டும் இறைலமாம காபத்துல்லாவை ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமாக அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலா ஷரீஃபை கண்டு கழிந்து மகிழ்ந்து மன ஓர்மையோடு மகிழ்ச்சியோடு ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்திலே வாழும்போது நீண்ட ஆயுளோடு நீண்ட சுகத்தோடு நோய் நொடி இல்லாமல், மருத்துவ செலவுகள் இல்லாமல், கடன் தொல்லைகள் இல்லாமல், வறுமைகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், மன அழுத்தங்கள் இல்லாமல், பல முசீபத்தில் இருந்து அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து மனைவி மக்களோடு பேரம்பேத்திகளோடு சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இந்த உலகத்தை விட்டு பிரிய போகும்போது சொர்க்கத்தை கண்கூடாக கண்டு முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பிறந்த பாலகனை போல மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், கபருடைய வேதனை இல்லாமல் நாளைக்கு மறுமையில் முழு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துவாக்களை பெற்றுக்கொண்டு மனைவி மக்களாக, பேரம்பத்திகளாக, சொந்த பந்தங்களோடு அருமை நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் ஓட்டி கைகோர்த்து மகிழ்ச்சியோடு சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக வல்லம் அல்லாஹ் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் இந்த ஊர்வாசிகளையும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, கல்வி தாழ்வு மனப்பான்மை என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, கல்வி என்றால் உலகத்தோடைய கல்வியும் இருக்கிறது, மார்க்கத்தோடைய கல்வியும் இருக்கிறது. உலக கல்வி என்பது இந்த உலகத்துக்கு மட்டும்தான் அது ஒரு புரோஜனமாக இருக்கும். ஆனால் மார்க்க கல்வி என்பது இந்த உலகத்துக்கும் சரி மறு உலகத்துக்கும் சரி அது ஒரு பாதையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்துவிட்டு எல்லா நபர்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறான். நான் முதலாக ஒரு மனிதனை மண்ணில் இருந்து நான் படைத்திருக்கிறேன், என்னுடைய ஆற்றலை நீங்கள் பாருங்கள், என்னுடைய வல்லமை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மலக்குமார்களிடம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு
எல்லா மலக்குமார்களுக்கும் ஆசானாக இருக்கக்கூடிய ஷைத்தான், அந்த ஷைத்தான்டையும் அல்லாஹ் சொல்றான், நான் ஒரு மனிதனை படைத்திருக்கிறேன், எல்லா ஆற்றல்களும் அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், முதல் ஆசிரியராக இருந்து மார்க்கத்தினுடைய விஷயம் நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், அதனால் நீ இவர்களுக்கு சஜிதா செய் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஷைத்தான் நான் எல்லா மலக்குமார்களுக்கும் ஆசானாக சிம்மாசனத்தில் உட்கார்ந்து மிகப்பெரிய ஒரு ஆசிரியராக நான் இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு நான் தலை குனிய மாட்டேன், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், மண் சிறந்ததா நெருப்பு சிறந்ததா என்று அல்லாஹ்வே வாதாடி நான் செய்தான். அந்த தாழ்வு மனப்பான்மை காரணமாக தன்னைத்தானே உயர்வாக நடத்தியின் காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷைத்தானை சபிக்கப்பட்டு இந்த அல்லாஹ் அந்த உலகத்துக்கு தூக்கி எறிந்து விட்டான். கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட ஷைத்தானுக்கு இவ்வளவு பெரிய சாபம் என்றால், இன்னைக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் மார்க்கத்தை அறிந்து மற்றவர்களுக்கு நல்லது எது கெட்டது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு இன்றைக்கு சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெயர் தாழ்வு மனப்பான்மை என்றுதான் பெயர் சூட்டப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டு ஃபிரௌனிடத்திலே, மூசாவே நீ ஃபிரௌனுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள், மார்க்கத்தினுடைய விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், மார்க்கம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் என்ன, வானம் என்றால் என்ன, பூமி என்றால் என்ன என்று நீ அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுங்கள், இஸ்லாத்தினுடைய அழைப்பு நீங்கள் கொடுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சின்ன வயசா இருக்கும் போது விளையாண்டுகிட்டு இருக்கு, சிறு பிள்ளைகள்லாம் விளையாடும் போது சில வீட்டில் என்ன பொருள் கிடக்கோ டக்குன்னு வாயில தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது நெருப்பு கங்கு இருக்கு பார்த்தீங்களா, நெருப்பு கங்கை தூக்கி வாயில போட்டாங்க. நெருப்பு கங்கை தூக்கி வாயில போட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாக்கு கொஞ்சம் புண்ணாக மாறி கொஞ்சம் காயங்கள் ஏற்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ், எனக்கு சின்ன வயசில் நான் செஞ்ச ஒரு தவறினால் அறியாமல் இருக்கும்போது நான் நெருப்புடைய கங்க வாயில தூக்கி போட்டு என் நாக்கு புண்ணா போய் நான் பேச முடியாத நிலைமையில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் பேசினால் நான் பேச ஆசைப்படுகிறேன், எனக்கு பேசுவதற்கு ஆசை, மார்க்கத்தினுடைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது, இருந்தாலும் என்னுடைய வாய் திக்கு வாயா இருக்குது அப்படின்னா. சில பேர்கள்லாம் பார்க்கும்போது பேசி டக்குன்னு வார்த்தைகள் சொல்லும் போது ஒரு பதட்டத்தில் டக்குன்னு வாய்கள் திக்கும் குளரும், குன்னி குன்னி பேசுவாங்க. அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய சகோதரனை நபியாக அனுப்பி, ஹாரூனை நபியாக அனுப்பி அவர்களுக்கு துணை சேர்த்து, இப்போது நீங்கள் ஃபிரௌனுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்றைக்கு துஆ செய்தார்கள், வகு ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. இன்னைக்கு நீங்கெல்லாம் மதரசாக்கள்ல ஓதும் போது எல்லாம் ஒரு குர்ஆன் தொடங்கும் போதும் சரி, ஒரு பிள்ளை மதரசாக்கு வந்து சேரும் போதும் சரி, ஒவ்வொரு மார்க்க அறிஞர்களும் சொல்லிக் கொடுக்க முதல் வார்த்தை என்ன தெரியுமா? வகு ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் இவருடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்ட ஒரு துவா அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான் 16வது ஜூஸிலே. அப்போ வகு ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை நீ அதிகப்படுத்துவாயாக, என்னுடைய கல்வியை மென்மேலும் அதிகப்படுத்துவாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள். துவா செய்துவிட்டு ஃபிரௌனுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஒரு நபியாக அனுப்பப்பட்ட ஒரு தூதர், எல்லா நபிமார்களை விட கல்வி ஞானம் அதிகம் படித்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லி காட்டுகிறது.
அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஃபிரௌன் தாழ்வு மனப்பான்மையோடு கேவலப்படுத்தினான். நீ நபியா? உன்னுடைய சொல்லுக்கு நான் கட்டுப்பட வேண்டுமா? நான் தான் உயர்ந்தவன், நான் தான் ரப்பு, நான் தான் கல்வி ஞானம் படைத்தவன் என்ற திமிர்த்தனத்தில் பேசிய ஃபிரௌனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழிவுபடுத்தினான். அந்த இழிவின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபிரௌனை நைனதிலே போட்டு அல்லாஹ் அவனை அழித்தான். இது ஒரு அத்தாட்சி. அன்புக்குரியவர்களே, அப்ப கல்வி என்பது இந்த உலகத்திலே விரைந்து கிடக்குகிறது. உலகத்தோட கல்வி அல்ல, மார்க்கத்தோட கல்வி ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால், மார்க்கத்தில் அவன் உயர்வாக ஆகிவிட்டார் என்றால் அவர்களை தாழ்வு மனப்பான்மைக்கு அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போது நபியா அவர்கள் ஆக்கப்படவில்லை. நிறைய அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விபச்சாரம், வட்டி, போதை, இப்படி எல்லாம் பலவிதமான அனாச்சாரங்கள் கொடிகொட்டு பறந்து கொண்டு இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹீரா குகையிலே உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே தவம் இருக்குகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அட்டூழியத்தை எல்லாம் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக ஒரு வகை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கிறான். யாரு மூலியமாக? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அவர்கள் மூலமாக மக்களுக்கு ஒரு வேதத்தை நாம் கொடுக்க வேண்டும், நேர் வழியை பெறுவதற்காக வேண்டி ஒரு வேதத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வேதத்தை மலை மீது இறக்கினால் அந்த மலை என்பது சுக்குநூறாக போகிவிடும். அதனால் மனிதர்கள் அல்லாஹ் தெரிவு செய்தான். மனிதர்களை தெரிவு செய்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்வு செய்து அல்லாஹ்வின் மூலமாக, அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக குர்ஆனை அல்லாஹ் இறக்குகிறான். முதல் வகை இறங்குகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். நபி அவர்களே, நீங்கள் படியுங்கள், நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வசனத்தை நபி அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி மக்கள்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், நேரான வழி இதுதான், ஹராமான வழி இதுதான், இந்த வழியிலே சென்றால் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம், இந்த வழியிலே சென்றால் நீங்க நரகம் செல்லலாம் என்று நீங்க அவர்களுக்கு கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு நபி பட்டம் கொடுத்த வகையை கொடுத்து மக்களை திருத்த அனுப்பினான். அப்படி இருக்க ஒரு சமயத்தில் கூட தன்னுடைய தம்பி மகன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலுக்கு தம்பி மகனை கூட அபூஜஹல் என்பவன் இழிவாக நினைத்தான். எந்த அளவுக்கு என்றால், நான் உயர்ந்தவனா அவர் உயர்ந்தவரா, கல்வி ஞானத்தில் நான் உயர்ந்தவரா அல்லது அவர் உயர்ந்தவரா, செல்வாக்கில் நான் உயர்ந்தவரா அல்லது அவர் உயர்ந்தவரா என்று அபூஜஹல் பேச தொடங்கிவிட்டான். ஆனால் கடைசியில் அவன் நிலைமை என்ன? கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், எப்போதுமே மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடியவர்கள், கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், யாரும் என்ன தாழ்வான் மனப்பான்மையோடு நினைத்தாலும் அல்லாஹ் அவர்களை எப்போதுமே உயர்த்தி கொண்டுதான் இருப்பான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி விட்டான். வரஃபஅனா லக திக்ரக். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய புகழை நாங்கள் உயர்த்தி விட்டோம் யா ரசூலல்லாஹ். அந்த உயர்த்தின் காரணத்தினால் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்ட அபூஜஹல் நான் தான் பெரியவன் என்று சொன்னான். அவனுடைய நிலைமை கடைசியில் பத்ர் போர்க்களத்தில் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டான். அவள் நிலைக்கல்ல அவர்களை ஆளாக்கினான். காரணம் என்ன? முந்த உலகத்துக்கு வந்தவர்கள் ஒவ்வொரு நபிமார்களும் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டு கல்வியால் தருவப்பட்டவர்களை நாம் எப்போதுமே தாழ்வாக நினைக்க கூடாது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட சொல்றாங்க, மசூதே அந்த மரத்துல ஏறி ஒரு கிளையை உடைச்சிட்டு வா அப்படின்னா, பல்லு வளர்ப்பதற்காக வேண்டி. அப்போ அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரத்தின் மீது ஏறி கிளையை உடைக்கும் போது அவருடைய கெண்டக்கால் கொஞ்சம் மெலிந்ததாக இருந்தது. பொதுவாகவே இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு நபரை பார்த்தா ஒருவருக்கு ஒரு தாழ்வு ஒரு மனப்பான்மை வரும். இவரா 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 அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஏற்றுத்தாழ்வு. வசதி வாய்ப்புகள் இருந்து வாகனத்தில் வரைக்கும், ஆடைகள் முதல் நாம் செய்யக்கூடிய அமலு வரைக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு தாழ்மை உள்ளது. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரத்தின் மீது ஏறி கிளையை உடைக்கும் போது கீழே இருந்த சில சஹாபாக்கள் எல்லாம் சிரித்துக் கொண்டு இருந்தார்கள். பார்த்தீர்களா, அவருடைய கால் என்பது நரகத்தை போல இருக்குகிறது, ரொம்ப மெலிஞ்ச காலா இருக்குகிறது என்று கேவலமாக பேசிக்கொண்டு இருந்தார் சில சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்து என்ன ஒரு சிரிப்பு உங்களுக்கு என்று கேட்கும் போது, இல்லை யா ரசூலல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கால் கெண்டைக்கால் என்பது ரொம்பவும் மெலிந்ததாக இருந்தது, நாங்கள் அவர்களை பார்த்து சிரித்தோம் என்று சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம சிந்திக்கணும், கொஞ்சம் கவலைப்படணும். நாளைக்கு மறுமையில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய நன்மை தீமைகள் எடை போடும் போது உஹது மலையை விட அவருடைய நன்மைகள் மிக கடினமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு மறுபடி சொன்னாங்க, அன்பு தோழர்களே, நீங்கள் அவர்களிடத்தில் மன்னிப்பு நீங்கள் கேளுங்கள், யாரையும் தாழ்வாக எண்ணாதீர்கள், யாரையும் இழிவாக எண்ணாதீர்கள். நீங்கள் தாழ்வாகவோ இழிவாக நீங்கள் எண்ணீர் என்றால் நாளைக்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தி விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லும் போது அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட போய், அல்லாஹ் ரசூலுக்காக நீங்க மன்னித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் ரசூலுக்காக நீங்க மன்னித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவில் வந்தபோது ஒரு பெண்மணி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பாவத்தினால் காரணமாக நான் கேவலமா இருக்கிறேன் அப்படின்றாங்க. நீ அழகான பெண், நீ அப்படி சொல்லாதே, உன்னை தாழ்வாக நீ எண்ணாதே, உனக்கு இந்த சமுதாயத்தில் எல்லா நபர்களுக்கும் எந்த அளவுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டு இருக்கிறதோ அதே மாதிரி மதீனாவில் வாழ்வதற்கு நீ தகுதி பெற்றவள், தன்னைத்தானே தாழ்வாக எண்ணாதே, உன்னை நீ உயர்த்துக்கொள், அல்லாஹ் உன்னை உயர்த்துவானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொன்னார்கள். 2 நபர்கள் வந்தார்கள். ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து 2 நபர்கள் வந்தார்கள். எங்கிருந்து நீங்கள் வருகிறீர்கள் என்று கேட்கும் போது, யா ரசூலல்லாஹ், வழிகேட்டு பள்ளத்தாக்கிலிருந்து நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க. வாதியன் ஹிதாயா, அந்த பள்ளத்தாக்கு என்பது நல்ல ஒரு பள்ளத்தாக்கு, உங்களை நீங்கள் தாழ்வாக எண்ணாதீர்கள், உங்களை நீங்கள் உயர்வாக எண்ணுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வந்தவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள், அல்லாஹ் உங்களை உயர்த்துவானாக, உங்களுடைய கல்வி ஞானத்தை அல்லாஹ் உயர்த்துவானாக, உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துவானாக என்று. பள்ளத்தாக்கில் இருந்து வந்தவர்கள் நாங்கள் இழிவான பள்ளத்தாக்கு வந்திருக்கும் என்று சொன்னார் அல்லவா, அந்த பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கு உள்ளவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து அனுப்பினார்கள். பொதுவாகவே நாம் யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது, இழிவாகவும் தாழ்வாகவும் நாம் யாரையுமே பார்க்க கூடாது. மார்க்கம் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. நாளைக்கு மறுமையில் எல்லா நபர்களுடைய கேள்வி கணக்கு கேட்கும் போது நீங்கள் யார் யார் எல்லாம் தாழ்வாக எண்ணீர்களோ,
நீங்கள் யார் யாரெல்லாம் இழிவாக பார்த்தீர்களோ, இழிவாக பேசினீர்களோ, அவர்கள் நாளைக்கு மறுமையில் உங்களை விட உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஜுலைப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, தலை சிறந்த ஒரு சஹாபி, குறுகிய காலத்தில் அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் குள்ளமானவங்க, கொஞ்சம் அழகுல கொஞ்சம் கம்மியானவங்க, சிகப்பு தேமல் உடையவர்கள். ஜுலைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்போ அங்க இருக்க சஹாபாக்கள்லாம் ஜுலைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்போதுமே அவங்க இழிவாகவே வச்சிருப்பாங்க, தன்னைத்தானே இழிவாக பார்க்கிறது. இன்னைக்கு நான் சில நபர்கள்லாம் சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாது, என்ன செய்ய முடியும், சொன்னா பிரச்சனை ஆயிருமே அப்படின்றதுக்காக வேண்டி தன்னைத்தானே உள்ள போட்டு தாழ்வாக எண்ணிக்கொள்வார்கள். அப்படியேப்பட்ட அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். ஜுலைப், எல்லாரும் திருமணம் முடிச்சிட்டாங்க, நீங்க என்ன திருமணம் முடிக்காம இருக்கீங்க? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் அழகிலே கம்பியானவர், கொஞ்சம் குள்ளமானவர், என்னுடைய முகத்திலே சிகப்பு தேமல் இருக்குகிறது, அதனால நான் ரொம்பவும் இழிவானவர், எனக்கு யாரெல்லாம் பொண்ணு கொடுப்பா அப்படின்ட்டு அந்த ஜுலைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபியப்பட்ட சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னாருடைய வீட்டுக்கு நீ போ. அந்த வீட்டுக்கு போன அப்படின்னா அங்க ஒரு பெண் இருக்குகிறது, என்ன நான் அனுப்பி வைத்தேன், நபி அவர்கள் என் சார்பாக பெண் கேட்டார், நீங்கள் கூறுங்கள் சொல்லும் போது அந்த ஜுலைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போனார்கள். அங்க போய் கேட்டார்கள். முதல்ல சஹாபி ரொம்ப தயங்கினாங்க. இவர் இழிவானவர், யாருமே மதிக்காதவர், இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவர்கிட்ட எப்படி பொண்ணு கொடுத்து எப்படி காலம் கழிக்க முடியும் அப்படின்னு ஒரு தயக்கம். தன்னுடைய வீட்டில இருந்து ஒரு சவுண்ட் வருகிறது, பாப்பா யாரு அனுப்புனாங்கன்னு நீங்க கேளுங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன அவருக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க சரியாக இருக்கும். திருமணம் முடித்து வைக்கப்பட்டது. நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தார்கள், பிள்ளைகள் பெற்றெடுத்தார்கள். யாரெல்லாம் அவர்களை தாழ்வாக நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய உயர்வை அவர்கள் அடைந்தார்கள். கடைசி நேரத்தில் ஒரு போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாத்துக்கு எதிராக போர் ஒன்று வருகிறது. அந்த போர்க்களத்தில் 7 நபர்களை 7 யூதர்களை வெட்டிவிட்டு 8வது நபர்களாக இவர்கள் மூத்தா ஷஹீதாகி விட்டார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார்த்தீர்களா ஜுலைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யாரெல்லாம் இழிவாக பார்த்தீர்கள், தன்னைத்தான் அவர்கள் இழிவாக பார்த்தார்கள், இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு ஷஹீதோட நன்மை. அந்த சஹாபியை யாருமே அவர்கிட்ட பேசினா பக்கத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நோய் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா பக்கத்துல போவோமா? அந்த நோய் நம்மளுக்கு வந்துடும். ஒரு தேமல், ஒரு அம்மை, ஒரு வேக்கூறு, ஏதோ ஒரு அலர்ஜி நோய் ஒருவருக்கு இருக்கு அப்படின்னா நம்ம தள்ளி நின்று தான் பேசுவோம். ஏன்னா அவர் நோய் நம்மளுக்கு வந்துடும், ஒரு பரவல். அப்படி இருக்க சமயத்தில் அந்த ஜுலைப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒதுக்கினார்கள், இழிவாக பார்த்தார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை தன்னுடைய கையின் புறத்தினால் தூக்கிவிட்டு, யா அல்லாஹ், நீ இவர்களை புரிந்து கொள்வாயாக, எந்த சமுதாயத்தில் இவரை இழிவாக பேசினார்களோ இவருடைய அந்தஸ்தினை உயர்த்துவாயாக, இவருடைய கபருடைய வாழ்க்கை விசாலமாக்குவாயாக, நாளைக்கு மறுமையில் எல்லா நபர்களுக்கு முன்னாடி இவருடைய அந்தஸ்தினை உயர்த்துவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம் யாரையுமே இழிவாக முதல்ல பார்க்க கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை சொல்வான் அல்லவா, குல் ஹல் யஸ்தவில் லதீன வல்லதீன லா யஅலமூன், கல்வி கற்றவர்களும் கற்காதவர்கள் சமமாவார்களா? ஆகவே மாட்டார்கள், குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவர்கள் எந்த விதத்திலும் தாழ்வானவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் திருவசனம் சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் அதிகமாக பேசும்போது எல்லாம் கல்வி ஞானம் படைத்தவர்களுக்குத்தான் முதல்ல அனுமதிப்பார்கள். ஒரு சபை ஒன்று கூடுது என்றால் அந்த சபைக்கு
கல்வி ஞானம் படைத்தவர் யார்? அவர்களுக்கு முதல்ல அழைப்பு கொடுப்பார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, இப்னு அப்பாஸ் இப்படி போன்ற பெரும்பெரும் சஹாபாக்கள் தான் கல்வி ஞானத்தில் மிக உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில கூட அன்றைக்கு வாழ்ந்த சமுதாயம் ஒவ்வொரு நபிமார்களையும் ஒவ்வொரு சஹாபாக்களையும் தாழ்வாக பார்த்தார்கள், கேவலமாக பார்த்தார்கள், இழிவாக பார்த்தார்கள். எல்லா நபர்களுக்கும் முன்னாடி ஒவ்வொரு நபிமார்களையும் ஒவ்வொரு சஹாபாக்களையும் அல்லாஹ் உயர்த்தி விட்டான். நாம் யாருமே மார்க்க கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் யாரும் தாழ்வானவர்கள் அல்ல. உங்களுடைய ஆசிரியர் மக்தப் மதரசாக்கு போற ஒரு கல்வி அலி ஏதோ ஒரு சூரா ஒரு கற்றுக்கொண்டு பள்ளிக்கு வரலாம் அப்படின்னா கூட அவர்கள் உங்களுக்கு ஆசிரியர்கள், கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் மூலியமாக பெறக்கூடிய ஒவ்வொரு கல்வியும் நேர்வழி பெறும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைருக்கும் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் மேலானவர் யார்? தாமும் குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்பம் தானும் கற்ற கல்வியைத்தான் மக்களுக்கு போதனை செய்கிறார்கள். அந்த போதனை செய்யக்கூடிய மார்க்க அறிஞர்களை தயவு செய்து யாரும் இழிவாக பார்க்காதீர்கள். அவர்கள் இழிவானவர்கள் அல்ல. சமுதாயத்தில் மார்க்க ஞானம் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தில் பொதுவாக எல்லா ஆளி உலமாக்களும் இழிவாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். நாளைக்கு மறுமையில முதல் கேள்வி எல்லாரும் வந்து நிற்பாங்க. கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களும் வந்து நிற்பாங்க. கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்களும் வந்து நிற்கும் போது அவர்களிடத்தில் கேள்விகள் கேட்கப்படும். யா அல்லாஹ், என்னுடைய கல்வி ஞானத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன், அதுல சிலர் ஏற்றுக்கொண்டார், சிலர் ஏற்கவில்லை. மறுபடி சொல்வாங்க, யா அல்லாஹ், மற்றவற்றை அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது நான் கல்வி கற்கும் என்று ஆசையோடு இருந்தேன், இருந்தாலும் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, நான் இழந்து விட்டேன், பாவையா வந்து நிற்கிறேன். அப்போ நாளைக்கு மறுமையில கூட மார்க்க கல்வி கற்றவர்களும் மார்க்க ஞானம் படைத்தவர்களுக்கு தான் முதல் மரியாதை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு சூரா கற்றுக்கொண்டாலும் நீங்கள் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் தான், இழிவானவர்கள். தன்னைத்தானே முதல்ல தாழ்வாக எண்ணுவதை நீங்கள் மறந்து விடுங்கள். தன்னைத்தானே தாழ்வாக எண்ணாதீர்கள், உங்களை உயர்வாக நீங்கள் எண்ணுங்கள். அதுதான் மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு பெரிய பட்டதாரி சமுதாயத்தில் அவர்களையும் தாழ்வாக எண்ணுவார்கள். ஏன்னா சில விஷயங்கள் மக்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியலையே, என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு. பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்களும் உங்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, தாழ்வாக எண்ணாதீங்க. உங்களுக்கென்று ஒரு மரியாதை ஒரு கண்ணியம் இருக்குகிறது, உங்களை உயர்வாக நீங்கள் எண்ணுங்கள், அல்லாஹ் உங்களை உயர்த்து கொண்டு இருப்பான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்துல உம்மு அம்மாரா என்ற ஒரு சஹாபி பெண்மணி ஒரு போர்க்களத்துல வலது கை போயிருச்சு. பொதுவாகவே ஒரு நோயோ ஒரு கேன்சரு அல்லது யாருக்காவது ஒரு பக்கம் அடிபட்டு கால் ரெண்டா போய் பெல்ட் போட்டு எல்லாம் போட்டு ஒரு நோயில் யாராவது இருந்தாங்கடா வெளியே வர்றதுக்கு வெக்கப்படுவாங்க. எனக்கு இவ்வளோ அடிபட்டிருக்க, நான் எப்படி முகத்தை வச்சு பார்க்க முடியும், என் மக்கள்லாம் கேட்பாங்களே என்ன ஆச்சு ஏதாச்சோ அப்படின்னு என்னை ஒரு தாழ்வாக எண்ணுவார்களே என்று உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எண்ணினார்கள். ஒரு போர்க்களத்துல கையை ஒன்று பேரிச்சு, வலது கை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் நடந்த ஒரு போர்க்களம். அப்ப அபூபக்கருடைய காலங்கள் முடிந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் நற்செய்திகளை சொல்லிக் கொடுக்கிறாங்க. நீங்கள் யாருமே தாழ்வானவர்கள் அல்ல, எல்லா விஷயத்தையும் நீங்கள் உயர்வானவர்கள், தன்னைத்தானே தாழ்வாக கேவலமாக எண்ணாதீர்கள், மார்க்கம் சொல்லி காட்டுகிறது, உங்களுக்கு என்ன உரிமைகள் நிறைய இருக்கிறது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களுக்கு மஸ்ஜித் நபவியிலே உட்கார்ந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. சொல்லிக் கொண்டு இருக்கும்போது
உம்மு அம்மாரா பத்தி கேட்கிறாங்க. உம்மு அம்மாரா என்ன ஆச்சு? ரொம்ப நாளாச்சு அவங்கள பார்க்க முடியலையா? ஹலீஃபா அவர்களே, உம்மு அம்மாராவுக்கு அபூபக்கருடைய காலத்துல ஒரு போர்க்களத்துல கங்கி வந்து வலது கை வெட்டப்பட்டு கை துண்டா ஆயிடுச்சு. வீட்டிலேயே ரொம்பவும் கவலையோடு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அழைச்சிட்டு வாங்க அப்படின்னா உம்மு அம்மாரா சபைக்கு வரும்போது வெட்கப்பட்டாங்க. சபைக்கு வரும்போது பொதுவாகவே ஒத்த கை தான், 2 கை இருந்தாத்தானே ஒருத்தனுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு இது கிடைக்கும். ஒத்த கை, அந்த ஒத்த கையோடு அது சரியான வெட்டு இல்லாமல் ஒரு மாறியான வெட்டு கையை பார்க்கறதுக்கு ஒரு அருவருப்பான ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து கொண்டிருக்கும் போது எல்லா சஹாபாக்களையும் மரியாதை கொடுத்தாங்க. அவங்க யாரு தெரியுமா? தன்னைத்தானே இழிவாக நினைத்தாலும் அவர்கள் மார்க்கத்தில் உயரமானவர்கள், கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் கொல்லப்படவிட்டாலும் அவருடைய கை என்பது சொர்க்கத்தில் இருக்குகிறது, சொர்க்கத்தில் வைத்து அல்லாஹ் அழகு பார்க்குகிறான் என்று உம்மு அம்மாரை பார்த்து சொல்லும் போது எல்லா சஹாபாக்களும் என்று சென்று அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தார்கள். அப்போ சொன்னாங்க, உமர் அவர்கள் சொன்னாங்க, உம்மு அம்மாராவே, எதற்காக வேண்டி நீங்கள் உங்களை நீங்க தாழ்வாக பார்க்கிறீங்க? தாழ்வாக பார்க்காதீங்க. ஒரு கை போனா என்ன, இன்னொரு கை உங்களுக்கு இருக்குது அல்லவா? ஒரு கண்ணு போனா என்ன? சஹாபா காலத்தில் வாழலையா? அலி ரலியல்லாஹு தஆலா கண் வேதனையோடு வரும்போது ரசூலுல்லாஹ் ஆறுதல் சொல்லி அனுப்பலையா? சில சஹாபா கால் உடைஞ்சு போனதே நபி அவர்கள் ஆறுதல் சொல்லி அனுப்பவில்லையா? நீங்க தாழ்வாக எண்ணீர்கள்? தாழ்வை இன்னும் பார்க்காதீங்க. நீங்கள் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், தன்னை தானே தாழ்வாக எண்ணாதீர்கள், உங்களை உயர்வாக எண்ணுங்கள். நீங்கள் உயர்வாக எண்ணினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை எப்போதுமே அல்லாஹ் உயர்த்தி கொண்டு இருப்பான் என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நாமும் தன்னைத்தானே தாழ்வாக நாம் என்ன செய்யக்கூடாது, எண்ணக்கூடாது. என்கிட்ட இவ்வளவுதான் இருக்குங்க, என்ன வசதி இவ்வளவுதான் இருக்குது, அதுக்கு மேல செய்ய முடியாது, நான் இப்படித்தான் என்னால் இவ்வளவுதான் என்னால் அமல் செய்ய முடியும், இந்த வாய்ப்பு அப்படிதான் கிடைக்குது என்று தன்னைத்தானே தாழ்வாக எண்ணாதீர்கள். நீங்க தன்னைத்தானே தாழ்வாக எண்ணும் போது அல்லாஹ் உங்களை மறந்து விடுவான். விடாமுயற்சி வெற்றி காண முடியும் அல்லவா? ஒருத்தன் படிக்கிறாரு, படிக்கணும்னு ஆசை, ஆனா முடிய மாட்டேங்குது, ஆனா இருந்தாலும் முயற்சி இருக்கு பார்த்தீங்களா, அந்த முயற்சிக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய எண்ணல்களும் எவ்வளவு பெரிய இழிவாகவும் தாழ்வாகவும் வந்தாலும் நீங்கள் தாழ்வாக எண்ணாதீர்கள், உங்களை உயர்வாக எண்ணுங்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை நபி அவர்கள், இதுவரைக்கும் நான் என்னுடைய சமுதாயத்தையும் சரி, என்னுடைய உம்மத்தையும் சரி, என்னுடைய தோழர்களையும் சரி, நாம் யாரையுமே நான் தாழ்வாக பார்ப்பதில்லை, நான் அவர்களை இழிவாக பார்ப்பதில்லை, எல்லா நபர்களையும் சமமாக வைத்து அவர்களை உயர்வாக நான் பார்க்கிறேன். நாளைக்கு மறுமையில் எல்லா நபர்களையுமே உயர்வாக நான் சந்திப்பேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு மறுபடி சொன்னாங்க, உங்களுடைய அமல்களும் நீங்கள் கற்ற கல்வியும் உங்களுக்கு பயனாக இருக்கணும் என்றால் நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு நீங்கள் வாழாதீர்கள், நீங்கள் உயர்வாக உங்களை எண்ணிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை உயர்த்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வி ஞானம் படைத்தவர்களையும் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளையும் நம்ம அனைவர்களையும் அல்லாஹ் எப்போதுமே தாழ்வாக எண்ணாமல் எல்லா நபர்களுக்கு மத்தியிலே உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை, தாழ்வு மனப்பானம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், அதிகமான உயர்வோடு அந்தஸ்தோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.